ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆதி சமையல் யூடியூப் சேனலில் சூப்பரான மைசூர் பாக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் மொறுன்னு இருக்கக்கூடிய மைசூர் பாக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கப் அன்ஃப்ளேவர்டு ஆயில் எடுத்துக்கோங்க. 1.25 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். நீங்கள் நெய்யை கம்மி பண்ணிக்கிட்டு 1.25 கப் அளவுக்கு ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் இன்னொரு அடுப்பில் மாற்றிட்டு இந்த அடுப்பில் கொஞ்சம் அடிகனமான பாத்திரத்தை நான் வச்சுக்கிறேன். நெய்யும் ஆயிலும் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 2 கப் அளவுக்கு நான் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். எந்த கப்பில் கடலை மாவு அளக்குறீங்களோ அதே கப்பில் தான் மற்ற எல்லா பொருட்களையும் மெஷர்மெண்ட் பண்ணணும். சுகர் நல்லா கரைஞ்சி உங்களுக்கு ஒரு சிறு கம்பி பதம் வர அளவுக்கு நல்லா பாகா மாறணும். அதிகமாகவும் ஆகிடக்கூடாது, இல்லை ஒரு கம்பி பதத்துக்கு குறைவாகவும் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சிறு கம்பி பதம் வரணும். இதுக்கப்புறம் நம்ம சலிச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ஸ் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் கடலைப்பருப்பு வாங்கி மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துருக்கிறேன். அந்த கடலை மாவு தான் நான் மைசூர் பாக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த அளவுக்கு லம்ஸ் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆயில் நல்லா சூடாகிருச்சு. அதை ஒரு கரண்டியாக இந்த மைசூர் பாக்கில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் அந்த ஆயிலை ஊற்றுனீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பபிள்ஸ் வரணும். வந்ததுக்கப்புறம் இந்த ஆயில் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த கரண்டி ஆயிலை அதுக்கப்புறம் ஊற்றுங்க. உடனே எல்லாத்தையும் ஊற்றிடக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2.25 கப் அளவுக்கு ஆயில் நெய் மிக்ஸிங்கை நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நான்ஸ்டிக் பாத்திரமாக இருந்தாலும் நமக்கு நல்லது. இந்த மாதிரி அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் அடுத்த கரண்டி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2.25 கப் அளவுக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். இதிலேருந்து ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஆயில் நல்லா பிரிஞ்சு வர்றது நல்லாவே தெரியும். கடலை மாவோட ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஊற்றின ஆயில் எல்லாமே பிரிஞ்சு வரத்துக்கு முன்னாடி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஆயில் அப்ளை பண்ண இது மாதிரி கொஞ்சம் குழியாக இருக்கிற ட்ரேயில் நம்ம மாற்றிடணும். நான் கேக்கு டின்னில் இன்றைக்கி இந்த இதை போட்டிருக்கேன். ரொம்ப அழுத்தலாம் வேண்டாம். லைட்டாக ஷேக் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூனால் மேலே ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம லைட்டாக இது மாதிரி ஷேப் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக செட் ஆகிடும். இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம பீஸ் போடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மைசூர் பாக்கை பீஸ் போட்டுடலாம். கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. லைட்டாக ஆறி இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம பீஸ் போட்டுட்டால் தான் போட முடியும். ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளால் பீஸ் போட முடியாது. எல்லாம் உதிரி உதிரியாக உடஞ்சி வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் சதுரமாக பீஸ் போட்டுடுறேன். போட்டுட்டு இது ஃபுல்லாக நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம். மைசூர் பாக் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் டீமோல்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அந்த சமயத்தில் கரண்ட் போயிடுச்சு. அதனால தான் என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. இங்கே பாருங்கள், சூப்பரான மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த தீபாவளிக்கு இந்த மைசூர் பாக்கு செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.